ஒரு நிமிஷம் கேளுங்க. காவல்துறையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. நீங்கள் எவ்வளோ சேஃபாக வண்டியெல்லாம் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தகவல் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. ஒரு குழந்தை வந்து தாய் தந்தைக்கு பிறக்கிறதுக்கு 9 மாதத்துலேருந்து 10 மாதம் டைம் ஆகுது. நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 2 வருஷம் டைம் ஆகுது. ஸ்கூலுக்கு போய் சேர கிட்டத்தட்ட 3, 4 சில பேர் 5 வயசில் சேர்க்குறாங்க ஸ்கூலில். டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைனர்லேருந்து மேஜராக இருக்கணும், அதாவது 18 வயசாக இருக்கணும். ஓட்டுரிமையும் உங்களுக்கு அப்போ தான் வருது. சரி, திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கவர்மெண்ட் சொல்கிறது 21 வயசுக்கு மேலே. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 25, 30 அது கடந்தும் போயிடுது. எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம வண்டி ஓட்டுறப்ப மட்டும் பிறரை கடந்து போகணுங்கிறது ஒரு 30 செகண்ட் கூட நம்ம வெயிட் பண்ணுறதில்ல. சரிங்க, கிரிக்கெட்டில் அந்த அம்பையரை தாண்டி ஸ்டம்பை தாண்டி காலை தூக்கி வச்சுட்டு பவுலிங் போட்டிங்கன்னா நோ பால்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ டிராஃபிக்லேயும் அது ஒத்து வரணும் தானே? நீங்கள் ரெட் சிக்னல் இருக்குன்னா நடைபாதைக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கு இல்லையா? அந்த கோட்டுக்கும் முன்னாடி தானே டயர் இருக்கணும். எதுக்கு முன்ன 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 போய் நிற்கிறோம் நம்ம? இந்தியர்கள் வெளிநாட்டில் போகிறப்ப அழகாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்வேல சொல்கிறாங்க. அது தண்டனைக்கு பயந்தா இல்லை இந்தியர்களை தவறாக மதிப்பிடுவாங்க அப்படின்ட்டா? அப்படின்னா நம்ம தாய்நாட்டிலையும் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஒழுங்காக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டிராஃபிக்கை ஒழுங்காக பண்ணலாம் இல்லையா? முன்னாடி போகிறவங்க ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னே தெரியாது. அதனால் விட்டுடலாமே அவங்கள. நீங்கள் போகிறப்ப தலைக்கவசம் அணிங்க. நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டை வந்து டேங்க்குக்கு மேலே வைக்கிறாங்க, இல்லாட்டி வண்டியில் மாட்டிக்கிறாங்க. தலையில் மாட்டிக்கணும் தலைக்கவசம், ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் மாட்டிட்டு கீழே அந்த பக்கில் போடுறதுங்க. நான் ஒரு ஆக்சிடென்ட் சந்தித்தேன். ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கார் இடித்த உடனே அந்த பெண் கீழே விழுறாங்க, அந்த ஆணும் கீழே விழுறாரு. தலைக்கவசம் போட்டிருந்தாங்க, ஆனாலுமே பெல்ட் போடாதனால முதல்ல சிதறினது தலையிலேருந்து ஹெல்மெட் தான். அதுக்கப்புறம் தலை கீழே தரையில் பட்டு நல்ல ஒரு அடிபட்டுதுங்க. அதனால் நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு நம்ம வாழணும் இல்லையா? ஏதோ வாழணும், ஏதோ போகணும், எல்லாத்துக்கும் எதுக்கு அவசரம்? சரி, மெட்ரோலேருந்து வெளியே வரோம், ட்ரெயின்லேருந்து வெளியே வரோம், நாம உள்ளே போகிறோம். வெளியே வரவங்களுக்கு வழியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாமே. வெளியே வர்றவங்களை வரவிடாமல் தள்ளிக்கிட்டு உள்ளே போகிறோமே, இது என்ன? நாம் மாற வேண்டாமாங்க? வளரும் நாடாக வந்துகிட்டு இருக்கோம், நல்லா டிசிப்ளின்டாக ஆகிட்டு இருக்கு எல்லாமே. நாமளும் நம்ம சைட்லேயே நம்மளை மாற்றிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டிக்கு தேவையான சில மாற்றங்கள் நமக்குள்ளே நாம் கொண்டு வரணுங்கிறத நீங்கள் முயலுங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க, ரோட்டில் போடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.